கர்மவினை ஒரு நாட்டில் ஒரு மன்னன் இருந்தான். அவன் பலருக்கும் தானமளிப்பதில் பெரும் விருப்பமுடைய நல்ல மன்னன். குறிப்பாக பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்வதில் பெரும் விருப்பமுடையவன். தினந்தோறும் அதை மேற்கொள்பவன். ஒரு நாள் அதேபோல அவன் அன்னதானம் செய்து கொண்டிருந்தான். அன்னதானம் நடந்த இடத்திற்கு மேலே ஒரு கழுகு ஒரு பாம்பை அலகில் பிடித்தவாறு பறந்து கொண்டிருந்தது. பாம்பு தன் உயிரை காப்பாற்ற விஷத்தை உமிழ்ந்து போராடிக் கொண்டிருந்தது. பாம்பின் வாயிலிருந்து ஒரு துளி விஷம் நழுவி பாத்திரத்தில் இருந்த உணவில் விழுந்தது. அந்த உணவை பெற்று உண்ட ஒரு பிராமணன் அதனால் இறந்து போனான். இறந்த பிராமணன் யமலோகத்தில் சித்திரகுப்தன் முன்பு கொண்டு செல்லப்பட்டான். சித்திரகுப்தனுக்கு அந்த அந்தணன் இறந்ததற்கான கர்மவினையை யார் மேல் எழுதுவதென்று தெரியவில்லை. பாம்போ தன் உயிரை காப்பாற்ற கழுகின் மேல் பிரயோகிக்க விஷத்தை சுரந்தது. எனவே அதன் மேல் குற்றமில்லை. கழுகோ தனது இரைக்காக பாம்பை அலகில் பிடித்தவாறு பறந்து சென்றது. எனவே கழுகின் மீதும் குற்றமில்லை. மன்னன் உணவில் விஷம் கலந்தது தெரியாமல் அந்தணனுக்கு தானமளித்தான். ஆகவே அவன் மீதும் குற்றமில்லை. குழம்பிய சித்திரகுப்தன் யமதர்மனிடம் சென்று தன் சந்தேகத்தை கேட்டான். அதற்கு யமதர்மன், இந்த கர்மவினையை யாருக்கு வழங்க வேண்டுமென்று சிறிது காலத்தில் தானாகவே உனக்கு தெரியவரும் என்றான். அந்த நாட்டில் உதவி நாடி அரண்மனையை தேடி 4 அந்தணர்கள் வந்து கொண்டிருந்தனர். அங்கு பானை விற்றுக் கொண்டிருந்த பெண்ணிடம் அரண்மனைக்கு வழி கேட்டனர். அந்த பெண்ணும் அரண்மனைக்கு வழி கூறிவிட்டு, அரசன் அந்தணர்களுக்கு விஷம் கலந்த உணவை அளித்து கொள்கிறான், எனவே ஜாக்கிரதையாக இருங்கள் என்று கூறினாள். அதைக் கண்ட சித்திரகுப்தன் கர்ம வினையை அந்த பானை விற்கும் பெண்ணின் மேல் எழுதினான். நீதி: உனக்கு சம்பந்தமில்லாத ஒருவரை பற்றி, உனக்கு துன்பம் இழைக்காதவரை பற்றி சரியான உண்மை அறியாமல் இன்னொருவரிடம் புரளி பேசக்கூடாது.